கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான காஞ்சி பெரியவரின் மகிமை குறித்து மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பில் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் ஏதேனும் ஒரு செய்தியை மகா பெரியவா தொட்டு நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஜெனிவா போன்ற நாடுகளில் வேலை செய்துவிட்டு ஒரு அற்புதமான தன்னுடைய மன கவலைகளை போக்குகிற ஆத்ம ஞானத்தை அளிக்கக்கூடிய ஒருவர் இந்த உலகத்தில் எங்கிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாடாக போகிறார். கடைசியில் இந்தியா வருகிறார். இந்தியா முழுக்க ஒரு 2 ஆண்டு காலம் சுற்றி பார்த்துவிட்டு அவருக்கு யார் என்று தெரியவில்லை. மறுபடியும் 1961 ஆண்டு 3வது முறையாக நம்முடைய இந்தியாவிற்கு வந்து அது தமிழகத்திற்கு வருகிறார். சென்னையில் தங்கி இருக்கிறார். அவருடைய பெயர் ராபர்ட் ஃபால்சர். அவர் யாரை அணுகுவது, எப்படி அந்த ஞானியை அறிந்து கொள்வது என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது அங்கிருந்த ஒருவர் சொல்கிறார், ஒருவர் தென்னிந்தியாவிலேயே இருக்கிறார், அதுவும் தமிழகத்தில் இருக்கிறார், ஆனால் இப்பொழுது அவர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை என்று செய்தியை சொன்னவுடனே எப்படியாவது அவரை பார்த்து விட வேண்டும், அவரிடத்தில் நம்முடைய மனக்குமரலை எல்லாம் கொட்டி விட வேண்டும், நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மூலம் போக்கிக் கொள்ள வேண்டும், அவர் மூலமாக ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும் என்கிற ஆசையிலே தமிழகம் முழுக்க போகிறார். ஒரு வழியாக திருச்சி வந்து ஒரு இடத்தில் ரயில் நிலையம் அருகே ஒரு விடுதியிலே தங்குகிறார். என்ன செய்வது என்று, எப்படி பார்ப்பது என்று புரியாமல் தவித்து கொண்டிருக்கிற பொழுது அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. திடீரென்று இரவு தூங்குகிற போது இரவு 1 மணி இருக்கும். அவர் தங்கியிருந்த விடுதியினுடைய கதவு தட்டப்படுகிறது. திறந்து பார்க்கிறார். ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து, நீங்கள் எதிர்பார்த்து தேடி வந்திருக்கிற நபர் இங்கே பக்கத்திலே தான் இருக்கிறார், நான் உங்களை அழைத்து செல்லட்டுமா என்று கேட்கிறார். உடனே அவர் சொல்கிறார், ராபர்ட் சொல்கிறார், இரவு ரொம்ப நேரமாகிவிட்டது, அதிகாலையில் கிளம்புவோம் என்று சொல்லிவிட்டு அதிகாலையிலே இந்த டாக்ஸி டிரைவர் வருகிறார். வந்தவுடனே டாக்ஸி டிரைவர், அவர் யாரென்று தெரியாது, தான் எந்த காரணத்திற்காக இங்கு வந்திருக்கிறேன் என்கிற செய்தியும் அவருக்கு தெரியாத பட்சத்தில் எப்படி தன்னை வந்து நீங்கள் தேடி வந்த நபர் இங்கே தமிழ்நாட்டிலே பக்கத்திலே இருக்கிறார் என்று சொன்னவுடனே அவருக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. அதிகாலையில் டாக்ஸி எடுத்துக்கொண்டு அந்த ஜெனிவாவிலே பல்வேறு ஊர்களிலே பணியாற்றிய அந்த நபர் அந்த டாக்ஸி டிரைவரோடு போகிறார். தமிழ்நாட்டிலே அதுவும் காஞ்சிபுரத்தை சார்ந்த மகா பெரியவா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பற்றி போகிற வழியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார். சுவாமிகள் இளையாத்தங்குடியிலே இருக்கிறார் என்கிற தகவல் சொன்னவுடனே அதிகாலை புறப்பட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் அவர்கள் இருவரும் இளையாத்தங்குடி போய் செல்கிறார்கள். இளையாத்தங்குடியிலே மிகப்பெரிய கூட்டம். சுவாமிக்கு எப்பொழுதுமே மகா பெரியவாளுக்கு இளையாத்தங்குடி, காரைக்குடி போன்ற இடங்கள், நகரத்தார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இளையாத்தங்குடியிலே முகாமிட்டிருந்த பொழுது அவர் இங்கே பக்கத்தில் போய் நிற்கிறார். வந்திருக்கிறவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், நீங்கள் யார் என்ற உடனே, நான் ஜெனிவா நாட்டிலிருந்து வருகிறேன், மகா பெரியவளை இது மாதிரி ஒரு ஆத்ம ஞானியை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆவலில் இந்தியா முழுக்க 3 ஆண்டு காலம் இருந்துவிட்டு இப்பொழுதுதான் எனக்கு தகவல் கிடைத்து இங்கு வந்திருக்கிறேன் சொன்னுடனே மடத்தை சார்ந்த அன்பர், உங்களைத்தான் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார், நீங்கள் வந்து விட்டீர்களா என்று மகா பெரியவா கேட்டார் என்று சொன்னுடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் மேலிடுகிறது. நான் வரப்போகிற செய்தி இவருக்கு எப்படி தெரியும், உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடனே, அதுவும் குறிப்பாக 3 ஆண்டு காலம் கழித்து தமிழகத்திற்கு வந்து தென்னிந்தியாவில் இருக்கிறார் என்றும், திருச்சியிலே தங்கியிருந்த போது ஒரு டாக்ஸி டிரைவர் ஏன் வந்தார் என்றும், டாக்ஸி டிரைவர் வந்து நம்ம ஏன் இங்கே அழைத்து வந்தார் என்றும் அப்படியே யோசித்து கொண்டிருக்கிற பொழுது மகா பெரியவா அவரை பார்த்து அவருக்கு ஏற்பட்ட அந்த சிரமங்களை எல்லாம், அவர் மனதில் ஏற்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பதிலை தருகிற, விடையை தருகிற விதமாக பெரியவா அவரிடத்திலே கூறிய செய்தியை பார்த்து, இது மாதிரி ஒரு சன்னியாசியை நான் உலகத்திலேயே பார்த்ததில்லை என்று வியந்த சன்னியாசியை நினைத்து பார்க்கிற பொழுது அதுதான் மகா பெரியவா என்று நினைக்க தோன்றுகிறது.
ஏனென்றால் காஞ்சி மடத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். நான் இன்றைக்கு இந்த செய்தியை ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய பல மொழிகளிலே பாடி இன்றைக்கு ஒரு அற்புதமான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற விருதுகளை எல்லாம் இசைத்துறையிலே பெற்றவர் நம்முடைய எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள். தான் வாழ்ந்த வீட்டையே, சித்தூரிலே இருக்கிற வீட்டையே காஞ்சி மடத்திற்கு கொடுத்து விட்ட செய்தியெல்லாம் நாம் அறிவோம். அப்படிப்பட்ட எஸ்பிபி அவர்கள் மகாபரிவா மீது மிகுந்த பக்தி உடையவர். ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மீது மிகுந்த பக்தி உடையவர். அப்படிப்பட்ட மிகப்பெரிய இசை ஞானியாக இன்றைக்கும் என்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிற எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களுடைய 5வது ஆண்டு நினைவு நாள் இன்றைக்கு 25/9. கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாக இசை உலகத்தை விட்டு நம்மையெல்லாம் விட்டு பிரிந்த எஸ்பிபி அவர்களையும் மகாபரிவாளை நினைக்கிற பொழுது காஞ்சி மடத்திற்கு தன் வீட்டையே எழுதி கொடுத்த எஸ்பிபியை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.